இந்த வீடியோவில் பிசி 547 டிரான்சிஸ்டர் அதோட எல்டிஆ எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் லைட் டிடெக்டர் சர்க்கியூட் டார்க் டிடெக்டர் சர்க்கியூட் வந்து நாங்கள் செய்து பார்க்க போகிறோம். இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கியூட் தான் கூடுதலாக ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பயன்படுத்தப்படுற அந்த ரூல்ஸாக இருக்கும். இது வந்து லைட் டிடெக்டர் நாங்கள் சில நேரங்களில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பகலில் மட்டும் ஆன் பண்ணுறதுக்கு அல்லது பகலில் மட்டும் ஏதோ ஒரு ப்ராசஸை நாங்கள் செய்கிறதுக்கு மட்டும் இந்த லைட் டிடெக்டிங் சர்க்கியூட் வந்து செய்யக்கூடிய நாங்கள் வாங்க இந்த சர்க்கியூட்டை நாங்கள் மேக் பண்ணி பார்ப்போம். தேவையான காம்போனன்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்டிஆர் இருக்குது, பிசி 540 டிரான்சிஸ்டர் இருக்குது, எல்இடி இருக்குது. ரைட், இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவது லைட் டிடெக்டர் சர்க்கியூட்டை வந்து நாங்கள் செய்து பார்ப்போம். லைட் டிடெக்டர் சர்க்கியூட் இதில் இந்த பிசி 540 டிரான்சிஸ்டர் முதலாவது பின் கலெக்டர், ரெண்டாவது பின் பேஸ், மூன்றாவது பின் எமிட்டர். இந்த ரூல்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். டிரான்சிஸ்டர் நாங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. டிரான்சிஸ்டர் கலெக்டரில் இந்த எல்இடி வரப்போகுது. எல்இடின்ற இது நீளமாக இருக்கிறது அனோட், இது கெதோட். அப்போ தான் நாங்கள் கெதோட்டை கொண்டே கலெக்டர்லேயும் அனோட்டை வந்து நாங்கள் ஒரு பக்கத்தில் லிங்க் பண்ணுவோம். அதுக்கு மேலே 470 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை நாங்கள் லிங்க் பண்ண வேணும். அந்த 470 ஓம் ரெசிஸ்டன்ஸை லிங்க் பண்ணி கொண்டே நாங்கள் பாசிட்டிவில் லிங்க் பண்ணுவோம். ரைட், பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சுது. அடுத்தது இந்த இந்த டிரான்சிஸ்டர் எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில் 4.7 கிலோ ஓம்ஸ், 4.7 கிலோ ஓம்ஸ், அதாவது எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில். ரைட், அப்போ இந்த எமிட்டர் வந்து எங்களுக்கு இது மைனஸாக இருக்க போது மைனஸை கொண்டு வந்து நாங்கள் இதில் லிங்க் பண்ணுவோம். இது மைனஸ், எங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ். ரைட், அடுத்த முக்கியமான பாகம் எல்டிஆர். இந்த எல்டிஆர் நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். பேஸ்லையும் இந்த பாசிட்டிவ்லேயும் எங்களுக்கு இருக்க போகுது. ரைட், இப்போ நாங்கள் இந்த எல்டிஆரை நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொண்டு இப்போ எங்களுக்கு இந்த கன்செப்டின் அடிப்படையில் வெளிச்சம் கிடைச்சா, இந்த எல்டிஆருக்கு வெளிச்சம் கிடைச்சா இந்த லைட்ஸ் வந்து வேலை செய்யும். அப்போ நாங்கள் சப்ளையை கொடுப்போம். ரைட், எங்களுக்கு இந்த கன்செப்டின் அடிப்படையில் லைட் டிடெக்டர் அண்ட் சர்க்கியூட்டின் அந்த கன்செப்டின் அடிப்படையில் எங்களுக்கு எல்டிஆருக்கு வெளிச்சம் கிடைக்கிது. இப்போ இது வேலை செய்யுது. இப்போ எல்டிஆர் நாங்கள் டார்க் பண்ணி பார்ப்போம். எல்டிஆர் எல்டிஆருக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை நாங்கள் கட் பண்ணி பார்ப்போம். நான் கைத்தால மறைக்கிறேன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த எல்டிஆருக்குரிய வெளிச்சத்தை கட் பண்ணின பிறகு எங்களுக்கு அவுட்புட்டில் எந்த விதமான ரீசனும் இல்லை. அதாவது இருட்டில் இந்த சர்க்கியூட் ஃபங்க்ஷன் ஆகாது. இருட்டாகிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் தரவே தராது. இது லைட் டிடெக்டர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இப்போ இனி டார்க் டிடெக்டர் சர்க்கியூட்டை நாங்கள் செய்து பார்ப்போம். இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கியூட் தான் கூடுதலாக பெரும்பாலான இடங்களில் ஸ்ட்ரீட் லைட்டுகளில் யூஸ் பண்ண போகிற இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கியூட் தான். இந்த ரூல்ஸை தான் எங்களுக்கு பெரும்பாலான ஸ்ட்ரீட் லைட்டுகளில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ தான் நாங்கள் செய்ய பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த எல்டிஆரை கலட்டுங்க, இந்த ரெசிஸ்டன்ஸையும் நாங்கள் கலட்டுவோம். கலட்டி கொண்டு சின்ன ஒரு வித்தியாசம்தான், இந்த எல்டிஆர் வந்து மாறி இருக்க போகுது. இந்த எல்டிஆர் ஏற்கனவே நாங்கள் பேஸுக்கும் பாசிட்டிவுக்கும் கனெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த எல்டிஆரை நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். பேஸுக்கும் எமிட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கொண்டு இந்த பாசிட்டிவுக்கும் பேஸுக்கும் இடையில் ஒரு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். இதுதான் டார்க் டிடெக்டர் சர்க்கியூட். அப்போ நாங்கள் ஏற்கனவே எல்டிஆரை வந்து பேஸுக்கும் பாசிட்டிவுக்கும் கொடுத்து நாங்கள் பேஸுக்கும் எமிட்டருக்கும் ஒரு 4.7 கிலோ ஓம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது லைட் டிடெக்டர் சர்க்கியூட்டுக்கு. இப்போ இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கியூட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த பொசிஷனை மாத்திரம், எல்டிஆர் பொசிஷனை மாத்திரம், பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் எல்டிஆரை கனெக்ட் பண்ணிக்கொண்டு பாசிட்டிவுக்கும் பேஸுக்கும் இடையில் 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை நாங்கள் போட போகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், இப்போ எல்டிஆரை வந்து நாங்கள் பவரை ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ரைட், எல்டிஆரை வந்து எங்களுக்கு அதில் நாங்கள் பார்த்த மாதிரி பேஸுக்கும் எமிட்டருக்கும் கனெக்ட் பண்ணாலே சரி. இந்த எமிட்டர் மைனஸ் தானே, அப்போ எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சரி. ரைட், கனெக்ட் பண்ணி போட்டோம். இப்போ ஒரு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டிரான்சிஸ்டர் பேஸுக்கும் பாசிட்டிவுக்கும் இடையில் நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். டிரான்சிஸ்டர் பேஸுக்கும் பாசிட்டிவுக்கும் இடையில் லிங்க் பண்ண போகிறோம். ரைட், இப்போ லிங்க் பண்ணியாச்சுது. நாங்கள் இப்போ இந்த கன்செப்டோட செக் பண்ணி பார்ப்போம். இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு டார்க் டிடெக்டர் என்றால் இந்த எல்டிஆருக்கு வெளிச்சம் கிடைக்காத நேரத்தில், அதாவது இருட்டாகிட்டா மட்டும் இந்த அவுட்புட் வந்து இப்போ செய்ய போகுது. இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ சப்ளை கொடுத்தாச்சுது, எந்த வித ரீசனும் எந்த வித ரிசல்ட்ஸும் இல்லை. இப்போ நான் இந்த எல்டிஆருக்குரிய லைட்ஸை வந்து நான் கட் பண்ணுறேன், இப்போ இருக்க இருட்டு பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த எல்டிஆருக்குரிய வெளிச்சம் கிடைக்காம போன நேரம்
எங்களுக்கு இந்த லைட்ஸ் அவுட்புட் வந்து எங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ வெளிச்சம் கிடைச்ச உடனே டக்குன்னு ஆஃப் ஆகிட்டுது. இந்த கன்செப்டை வச்சு கொண்டு தான், அதாவது எல்டிஆர் சர்க்கிட்டை வந்து நாங்கள் செய்கிறோம் லைட் டிடெக்டர் சர்க்கிட், டார்க் டிடெக்டர் சர்க்கிட். இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கிட்டை வச்சு தான் ஸ்ட்ரீட் லைட்டுகள் சரி, இல்லைன்னா நைட் லைட்ஸுகள் சரி, இரவுகளில் நீங்கள் சில இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவுகளில் மட்டும் வேலை செய்யும், பகலில் ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இரவில் வேலை செய்யும், பகலில் ஆஃப் ஆகிடும். அப்படியான சர்க்கிட்டுகளில் டிசைன் பண்ணுறது இந்த டார்க் டிடெக்டர் சர்க்கிட்டை வச்சு கொண்டு தான். இதுதான் கன்செப்ட். இந்த எல்டிஆரை வச்சுக்கொண்டு இப்படித்தான் நாங்கள் சர்க்கிட்டை டிசைன் பண்ணுவோம். ஸோ நன்றி உங்களோட நேரத்துக்கு. அந்த லைட் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இது சம்மந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ.